இப்பதான் எனக்கு ஒரு 5 ரூபாய்க்கும் வழி இல்லை சாமி. நான் அவ்வளோ கஷ்டத்தில் நிற்கிறேன். ஆமா வணக்கம் ஐயா. என்ன மாதிரி இங்கே இப்போ நிறைய நாளாக அந்த அக்கா சொன்னோம் இங்கே வந்து உங்களை பார்க்க சொல்லி நான் இப்போ ஒரு 3-4 வருஷமா இந்த வீட்டுக்கு தனியத்தான் இருக்கேன். எனக்கு ஒரு உதவியும் இல்லை. கொடுப்பனவு நலமுறை காசு கொடுத்துறது தான் ஐசிக்கு 15 இல்லைன்னு சொல்லி கொடுக்காம அது 1 வருஷமா 5 மாசமா அது நிப்பாட்டியாச்சு. ஏன்னா ஐசி இல்லையா உங்களுக்கு? ஐசி இல்லாமல் அந்த நேரம் வீடு எரிஞ்சது எல்லாம் ஒன்றுமே எனக்கு அது ஐசி நம்பரா ஒன்றும் தெரியாது. எல்லாம் பொட்டாக எரிஞ்சு போச்சு. தாதியில் இருந்த வீடு வீடு எரிஞ்சு என்ன எரிஞ்ச வீடு அது என்னன்னு ரோட்ல இருந்து எரிஞ்சு போச்சு. ஐயா செத்து 27 வருஷம் ஆகுது. அப்பா செத்து இவருக்கு 12 வயசுல செத்துவேன். இன்னைக்கு அவருக்கு 40 வயசு ஆகுது. இப்ப ஐசி இல்லாத பேர் தான் எனக்கு ஒரு 5 ரூபாய்க்கும் வழி இல்லை சாமி. நான் அவ்வளோ கஷ்டத்துல நிற்கிறேன். எங்கேயும் போக்குவரத்தா மாசம் கிளினிக்கு போகணும். அதுக்கும் கூட வழி இல்லாம தானே இருக்கிறேன். எல்லாம் எல்லாத்தும் அந்த பிள்ளைகிட்ட அந்த பிள்ளையே பெரிய அந்த பிள்ளை தான் இருக்கு. மகள் இவளுக்கும் சரியான கஷ்டம். அவளுக்கு வேலை செஞ்சால்தான் லோன் காசு சீட்டு காசுகள் கட்டணும். அவளும் வேலையும் இல்லை. வேலை செஞ்சா எனக்கு எதையோ கொடுப்பாள். வேலை செஞ்சாலும் இல்லை. இப்போ ஐசி எடுக்க போகிறதுக்கு ஜிஎஸ்சிட்ட போனால் அவர் யாரையாவது அனுப்பி எடுக்கட்டானா போகிற ஆக்களுக்கு 10,000 காசுக்கு நான் எங்கே சாமி போவேன். போகிற ஆக்கள் எங்கே போட்டான்? கொழும்புக்கு போய் அங்கே போய் எடுக்கட்டான். இங்கே அனுப்பி எடுக்கல நீங்கள்? இங்க இந்த அனுப்புனது தானே வரலையே ஐயா. வரலையா உங்களுக்கு ஐசி? 8 மாசமா வரலையே. அந்த துண்டுக்கு கொண்டு வந்து தரேன். நான் அதை பார்க்குறேன். நான் உங்கள்ட்ட 8 மாசம் அனுப்பி 12ஆம் மாசம் 5ஆம் தேதி அனுப்பினது ஐசி. இன்னும் வரல. அதுக்கப்புறம் மஞ்சு ஒருக்கா போய் வந்தா. அதுல ஏதோ பேர் மாற்றம்னு சொல்லி சத்தியகடதாசி எடுத்து ரிசீட் கொடுத்துருக்காங்க. 10 நாளையில அனுப்புறோம்னு. அதுக்கும் அனுப்பல. ரிசீட் அங்கிட்ட இருக்கு. என்ன பிரச்சனையா? அனுப்புறன்றது அனுப்பல. ஒருத்தருக்கு எனக்கு மட்டுமில்ல ஒருத்தருக்கு அந்த 12ஆம் மாசம் அனுப்புன ஐசி ஒருத்தருக்குமே வரல இன்னும். அப்ப அவங்க சில பேர் சொல்றாங்க அது 1 வருஷம் போகும் வர. நீங்க கேட்க வேண்டியதால என்ன சொல்றீங்க? கேட்கற நேரம் ஜிஎஸ் கதைச்சாரு. நேரடி அந்த போமை வச்சு கதைச்சாரு. இப்படி இந்த அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவங்க ஐசி அனுப்புறோம் நாங்க அனுப்பல. இப்ப ஜிஎஸ் கிட்ட நான் மெல்ல போய்தான் வந்தேன். அப்ப சொல்ற அம்மா உங்க முன்னுக்கு தானே காய்ச்சா அனுப்புறேன்னு சொல்றாங்கம்மா. அனுப்புறாங்க இல்ல. நீங்க யாரையாவது ஒரு நம்பிக்கையான ஆளை பிடிச்சி அனுப்புங்க. இந்த கொழும்புக்கு உடனடியா எடுக்கக்கூடிய கடிதம் ஒண்ணு நான் எழுதி சைன் வச்சு தரேன்ற. அதால தான் எனக்கு அவ்வளவு பிரச்சனை. இதே முதல் முறை ஐசி எடுக்கணும்னா பிரச்சனை. நீங்கள் ஐசி முதல் வச்சிருந்தேன். நீங்கள் முதியோர் ஐசி தான் 60 வயசுக்கு பிறகு. முதியோர் ஐசி தான் எனக்கு இப்போ 79 வயசு. முதியோர் ஐசி இருக்கு. முதல் ஜிஎஸ் ஒரு கடிதம் கொடுத்து ஃபோம்ல என் படம்லாம் விட்டு தான் ஒரு வருஷமெல்லாம் எடுத்த நலம்புரி காசு. அதுக்கு மேல அவங்க சொல்லிட்டாங்க இனி தரையில்லாது இனி ஐசி. இப்போ உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து இந்த ஒரு இதுவுமே இல்லை. ஐசி பிரச்சனை முதியோர் கொடுப்பனவும் கம்பர்ல கொடுத்தா அதையும் பேங்க் அனுப்பி அதுவும் இல்லை. ஒன்றும் இல்லை ஐயா. தகப்பனும் மகனும் வீடுகளை வந்து இங்க இருந்து இப்போ சாப்பிட்டு கொண்டு அவங்க சமைக்கிற சாப்பாட்டுல தானே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு அவங்க போயிட்டா அதுவும் இல்லை. என் மகன் வீட்டுக்குள்ள தான் அதுவும். அவன் மனுஷன் இல்லை ஒரு பொடியும் இருக்கிறான். அவனை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு இருக்க இடம் இல்லைன்னு இங்கே வந்து இருக்கிறான். அப்போ வேலைக்கு போயிட்டாங்க. அவன் பிள்ளைக்கு தான் அவன் பார்ப்பான் என்ன சாப்பாடு. சரி உங்களுக்கு இப்போ இந்த ஐசி வந்து எடுத்து தந்தா நல்லமா இல்லை என்னமா? ஐசி இருந்தா நல்ல சாமி. ஐசி வந்துட்டாக்க இப்போ காசு அவங்க ஈய சொல்றாரு நிப்பாட்டின காசு முழுக்க தருவாங்கம்மா. ஐசி வந்தா இப்போ நீங்க ஐசி வந்து எடுக்கிறேன்டா என்ன செய்யணும்? நீங்க ஐசி எடுக்கிறேன்டா கொழும்புக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க மஞ்சோக்கா முதல் போகணும்னு சொன்னீங்க. போயிட்டு வந்தா மஞ்சு அனுப்புறேன்டா அவர் கிளினிக்ல இருக்கிறாள். ஐசிஎல்ல பாப்போம். அதுக்கு முதல்ல இப்போ கூட இந்த செலவுகளுக்கு எல்லாம் என்ன செய்றீங்களா? அதுதான் சாமி பெரிய துன்ப போட்டுறேன் பாப்போம். இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட கேட்குற விஷயம்டா என்ன நீங்கள் கேட்குறீங்க? எனக்கு ஐசி ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யண்டா செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நீங்கள் அம்மா இல்லாமல் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த அம்மாவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. என்னென்னு சொன்னால் இந்த அம்மா வந்து பிள்ளைகள் எல்லாம் இருக்குதான் அவையில் வந்து அவர்களோட குடும்பத்தையே கொண்டு போகலாம் நிலைமையில வந்து இருக்கு. நான் கஷ்டம் அவைகளுக்கும் சாப்பாடுகளுக்கே நிறைய அவள் வந்து கஷ்டப்பட்டு வந்துருக்குறா. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. மற்றது வந்து அவளுக்கு வந்து ஐசி வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த ஐசி இல்லாதால அரசாங்க கொடுப்பனவு எதுவுமே கிடைக்குது இல்லை. எதுக்கு போனாலும் ஐசின்னு சொல்லி ஐசி தான் கேட்பினோம். அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். இப்போ இப்படி இருக்கக்குள்ள நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வந்து அவருக்கு செய்யணும். என்னென்னு சொன்னால் வீட்டில் 2-3 பேர் வேலைக்கு போனாலுமே சில குடும்பங்களை வந்து கொண்டு நடத்துறது சரியான கஷ்டம். அந்த அம்மா வந்து எந்த ஒரு வருமானமும் இல்லை. அவாக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் அவாக்கு செய்யுங்கோ. வீடியோ முடிச்சு கொள்றோம். இந்த இடம் வந்து முல்லைத்தீவு மாவட்டம் பூதன்பேல. நீங்கள் என் மூலமாக நீங்கள் அவாக்கு வந்து உதவிகள் செய்யலாம். இதை தவிர்த்து நீங்கள் நேரடியாக வந்து அம்மாவை சந்தித்து நீங்கள் அவாக்கு உதவிகள் செய்யணும் என்றாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களை கூட்டிக்கு வந்து இங்கே வருகிறேன். அல்லது அவனை தொடர்பு இலக்கத்தை நான் தாரேன். நீங்கள் அவட கழிச்சு கொள்ளுங்க. நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். சரியா ஏதாவது ஹெல்ப் எதுவும் வந்தால் நான் உங்களுக்கு கொண்டு தருவேன்.